தமிழகத்தில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதியன்று 23,061 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு நடப்பு நிதியாண்டில் இரண்டாவது முறை அதிக அளவாக அரசுக்கு 231 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. மங்களகரமான நாளை முன்னிட்டு இன்றும் நாளையும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் ஆவணப்பதிவு மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் எந்த திட்டத்திற்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தங்கள் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் உள்ள மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மீண்டும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவாங்க. எங்க தேர்தல் நடக்குதோ, எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ, அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்ற உதயநிதிக்கு மாவட்ட எல்லையான பார்த்திபனூரில் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளும் கட்சியினரும் வரவேற்பளித்தனர். கன்னியாகுமரி எல்லையில் கேரள கழிவுகள் கட்டப்படுவதை தடுக்க தவறியதாக அருமனை காவல் ஆய்வாளர் கங்கைநாத பாண்டியன் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். குமரி மாவட்டத்தில் உள்ள பன்றி பண்ணைகளுக்கு கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் கோழி கழிவுகளோடு மறைமுகமாக மருத்துவ கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் கொண்டுவரப்படுவதாக தொடர் புகார்கள் எழுந்த நிலையில் மாவட்ட எஸ்பி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவை முதலில் உட்கொண்ட மாணவிகள் 8 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கோட்டாட்சியர் சின்னுசாமி, வருவாய் ஆய்வாளர் சத்யபிரியா மற்றும் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஆகியோர் நேரில் சென்று மாணவிகளிடம் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு தகடுகளை ஏற்றிச் சென்ற லாரியின் ஓட்டுநர் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகேடை பார்த்து சடன் பிரேக் போட்டதால் தகடுகள் முன்பக்கம் சரிந்து லாரி உரிமையாளரின் வலது கால் துண்டானது. முன்னால் சென்ற டேங்கர் லாரியை இடதுபுறமாக முந்த முயன்ற போது நிகழ்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பேசிய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நடிகை கௌதமி, நீட் தேர்வு ரத்து என்பது நடக்கும் காரியம் அல்ல என்று தெரிந்துதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததாக கூறினார். நீட் பரீட்சை அப்படிங்கிறது திமுக ஆட்சி வந்த உடனே ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. நடக்கிற காரியம் இல்லைங்க. இந்த சூழ்நிலையை சரி பண்ண அரசு கல்லூரிகள்ல படிச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு 7.5% ஒதுக்கீடு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து எடப்பாடியார் அவர்களின் அந்த 7.5% ஒதுக்கீடுனால இன்னைக்கு 500க்கு மேலான குழந்தைங்க மருத்துவ படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்மம்பாளையம் ஜெய்வின்ஸ் அகாடமி பள்ளி விடுதியில் 11ஆம் வகுப்பு மாணவனை காட்டுமிராண்டித்தனமாக அடித்து கொடுமைப்படுத்திய விடுதி வார்டன் மற்றும் சமையலர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தானைச் சேர்ந்த அந்த மாணவன் பள்ளி அலுவலகத்தில் இருந்து 3500 ரூபாய் பணம் திருடியதாக கூறி பள்ளியின் ஏஓ மணிகண்டன், விடுதி வார்டன் கார்த்திக் மற்றும் சமையலர் வினோத் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. மூவரும் அப்போது மது போதையில் இருந்ததாக மாணவர் கூறும் நிலையில் பள்ளி நிர்வாகத்தினர் அவரது தந்தையை போனில் அழைத்து போலீசில் புகாரளிக்க வேண்டாம் என்றும் நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றும் கெஞ்சும் ஆடியோ வெளியாகியுள்ளது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாரியூர் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் கேஸ் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் மண்டபத்தில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மதுரையில் நடைபெற்ற இந்திய அலுவலர்கள் சங்கத்தின் மதுரை மண்டல சிறப்பு கூட்டத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், முன்னாள் அரசு அதிகாரிகள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். இளமையும் முதுமையும் என்ற தலைப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா பேசினார். சிறுவர் சிறுமியர்களின் கலை மற்றும் மேஜிக் நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. நெல்லை பொருணை விழாவை முன்னிட்டு வள்ளியூரில் நடைபெற்ற கலை திருவிழாவில் மாணவ மாணவிகள் தமிழர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். நரிக்குறவர் மாணவ மாணவியரின் கிராமிய கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது. சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்ட நெல்லை விரைவு ரயிலின் சரக்கு பெட்டியில் ஆட்கள் இருப்பது போன்று சத்தம் கேட்பதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் அளித்ததால் ரயில்வே போலீசார் தாம்பரத்தில் சோதனை மேற்கொண்டனர். சரக்கு பெட்டியின் சாவி இல்லாததால் கதவை உடைத்து ஆட்கள் பதுங்கி இருக்கிறார்களா என சோதித்தனர். சரக்கு பெட்டியில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பின் ரயில் புறப்பட்டு சென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரனின் காரில் இருந்த பிளாஸ்டிக் கொடியை உடைத்துவிட்டு சென்ற நபர்களை கைது செய்ய கோரி பாஜகவினர் சாலை மறியல் செய்ய முயன்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவிலில் 2ஆம் நாள் தெப்பத் திருவிழா நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வலம் வந்த வானமாமலை பெருமாள், வரமங்கை தாயார், மணவாளவா முனிகளை ஏராளமானவர்கள் தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த குழந்தை விநாயகர் கோட்டை கிராமத்தில் உள்ள கருப்பர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு இஸ்லாமிய மக்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் உட்பட வெளியூர் செல்வதற்காக நேற்று இரவு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திரண்ட மக்கள் போதிய பேருந்து இல்லாதது குறித்து போக்குவரத்து அலுவலர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். விழுப்புரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து இல்லாமல் நீண்ட நேரம் காத்திருப்பதாகவும், முகூர்த்த தினத்தை மனதில் கொண்டு கூடுதல் பேருந்து ஏற்பாடு செய்யாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். திருச்சிக்கே பஸ் கிடையாது. பட்டுக்கோட்டை 6 மணிக்கு நார்மலா இருக்கு. இது என்ன சென்னை ஸ்டாப் இல்ல மேடம். 24 ஜோன் நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பஸ் வேணா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நார்மலா பேசுறீங்க. கிரவுட் இருக்கு சார். கிரவுட் இருக்கு, நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. இங்க ரீசன்ஸ் ஆகி போச்சு என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கணும் கேட்கணும். விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் பட்டதாரி இளைஞரின் திருமணத்திற்கு மணப்பெண் வீட்டார் சார்பில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் சீர்வரிசையாக டிராக்டர் வழங்கப்பட்டது. அதில் கோட் ஷூட் அணிந்த மணமகனும் பட்டு சேலை அணிந்த மணமகளும் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.